सिख धर्म। சிக் தர்மம். इसका गुण धर्म विशेष क्या है? இவங்களோட குணதர்மம் விசேஷமாக என்ன இருக்குது? मेहनत की रोटी खाने वाले, உழைச்சு ரொட்டியை சாப்பிடக்கூடியவங்க. एक नारी सदा ब्रह्मचारी, एक नारी सदा ब्रह्मचारी. मेहनत की रोटी खाने वाले, एक नारी सदा ब्रह्मचारी. एक नारी सदा ब्रह्मचारीன்னா ஒரு மனைவியை தவிர அவங்க என்னன்னா அதுக்கு நெக்ஸ்ட் பிரம்மச்சாரியா தான் இருப்பாங்க. और सदा के सहयोगी, சதா உதவியாளர்களாக இருப்பாங்க. भारतवासियों के பாரதவாசிகளுக்கு सदा के सहयोगी रहे, சதா உதவியாளர்களாக இருந்தாங்க. खुद को मारपीट करके भी खुद को சுயம முடிச்சிட்டு கூடயோ और अपने बीवी बाल बच्चों को बलिदान करके भी பிறகு அவங்களோட குழந்தைகள் மனைவிகள் இவங்கள பலிதானத்தை அப்படின்னு அவங்கள அர்ப்பணை பண்ணி கூடயும் அர்ப்பணை பண்றதுன்னா அவங்களுக்கு ஏதாவது उन्होंने हिंदुओं का साथ दिया, सहयोग दिया. அவங்கள பலிதானத்தை பண்ணி கூடயும் ஹிந்துக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உதவிய செஞ்சாங்க. जैसे सिख धर्म में क्या कहते हैं? இதுக்காக சிக்கு தர்மத்துல என்னன்னு சொல்றாங்க? एक नारी सदा ब्रह्मचारी. और प्रैक्टिकल में देखो भी இந்த சிக்கு தர்மத்துல என்னன்னு சொல்றாங்கன்னா ஏக் நாரி சதா பிரம்மச்சாரி அப்படின்னா ஒரு மனைவி கூட அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் அவங்க பிரம்மச்சரியா தான் இருப்பாங்க. जो भी गुरुद्वारे में जाने वाले सिख हैं, யாரெல்லாம் குருத்வாரத்துக்கு போகிற சிக்கு தர்மத்தினர்கள் இருக்காங்க उनके प्रैक्टिकल जीवन को देखो. அவங்களோட பிராக்டிக்கல் வாழ்க்கைய பாருங்க. भले विदेशों में जाते हैं, பலே விதேசத்துக்கு போகிறாங்க, या विदेशों में रहते भी हैं, இல்லைன்னா விதேசத்துல இருக்கவும் செய்யறாங்க. तो भी उनके जीवन के आचरण को देखो. ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையினோட ஆச்சரணங்கள் அப்படின்னா செயல்களை பாருங்க, அந்த தாரணங்களை பாருங்க. एक नारी सदा ब्रह्मचारी बना सच्चा सिख है. ஒரு நாரி சதா பிரம்மச்சாரி அப்படின்னா உண்மையான சிக்கா இருக்காங்க. तो कामी होते हैं या नहीं होते हैं? அப்போ அவங்க காமியாக இருப்பாங்களா இல்லையா? कामी होते हैं, காமியாக இருப்பாங்க. लेकिन उनको महाकामी ஆனா அவங்களுக்கு மகா காமி नहीं कहेंगे. அப்படி சொல்ல முடியாது, மகா காமின்னு சொல்ல முடியாது. जितने भी गुरुद्वारे हैं, எத்தனை எல்லாம் குருத்வாரைகள் இருக்குதோ उन गुरुद्वारों में அந்த குருத்வாரால कहीं भी किसी भी गुरुद्वारे में चले जाइए, எங்க வேணாலும் அந்த குருத்வாராக்கு போயிடுங்க. वहाँ वो राग जापते रहते हैं. அங்க அந்த ராகத்தை அவங்க ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. वहाँ उनका गीत सदैव चलता रहे. அங்க அவங்களோட பாட்டு சதா போயிட்டே இருக்கும். जो गुरु नानक ने शिखामणि दी है, இப்போ குரு நானக் என்ன கத்து கொடுத்திருந்தாங்களோ, शिक्षाएं दी है, கல்வி என்ன சொல்லி கொடுத்திருக்காங்களோ वो शिक्षाएं ही लगातार गीतों के रूप में चलती रहेंगी. அந்த கல்விதான் கீதங்கள் பாட்டுகளினோட ரூபத்துல கண்டினியூஸ் ஆக நிரந்தரமாக போயிட்டே இருக்கும். मना அப்படின்னா दूसरों को सिखाने में जाता है, ज्यादा रमे रहते हैं. அப்படின்னா மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுல ரொம்ப ஈடுபட்டு இருப்பாங்க. लेकिन ஆனா खुद उतना जल्दी परिवर्तन नहीं होते. சுயம் அவ்வளவு சீக்கிரமாக பரிவர்த்தனை ஆகுறதில்ல. और दूसरे धर्म जो है, இப்ப மத்த தர்மங்கள் என்ன இருக்குது, जितने भी दूसरे धर्म संप्रदाय वाले எத்தனை எல்லாம் மத்த தர்ம சம்பிரதாயத்தினர்கள் இருக்காங்க, सब जग जाते हैं. எல்லாருமே எஞ்சுக்கிறாங்க. लेकिन अंत तक कौन से धर्म वाले सोते रहते हैं? ஆனா கடைசி வரைக்கும் எந்த தர்மத்தினர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க? सिख धर्म वाले सोए रहते हैं. சிக் தர்மத்தினர்கள் தூங்கிட்டே இருப்பாங்க. जब जोर से सूरज तपेगा, எப்போ ரொம்ப வேகமாக சூரியன்
சூடாகுமோ किरणें बहुत तीखी हो जाएंगी, அந்த கிரணங்கள் ரொம்ப தீவிரமாயிடுமோ तब उनकी आंख खुलती है। அப்ப அவங்களோட கண்கள் ஓபன் ஆகுது தெரியுது तब तक वो दूसरों को सिखाने में ही लगे रहते हैं, அப்ப वரைக்கும் அவங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுலயே ஈடுபட்டு இருப்பாங்க किसी की सुनने वाले नहीं। யாரோடது கூடயும் கேட்க கூடியவங்க இல்ல जैसे मुसलमान किसी की नहीं सुनते, எப்படி முஸ்லிம்ஸ் யாரோட பேச்ச கூடயும் கேக்குறது இல்ல वैसे सिख भी அதே மாதிரி சிக்கியர்கள் கூடயும் किसी की नहीं सुनते, யாரோட பேச்சையும் கேக்குறது இல்ல इसलिए उनका नाम ही रख दिया है அதனால அவங்களோட பேரே வச்சுட்டாங்க सिख। சிக் मैं सीखूं वो नहीं, நான் கத்துக்கிறேன் அந்த விஷயம் இல்ல तू सीख। நீ கத்துக்கோ और பிறகு गुरुद्वारों में गुरु की वाणी चलती ही रहेगी। குருத்வாரால குருவினோட வாணி போயிட்டே இருக்கும்